விஜய் வந்து பெற்ற அப்பா அம்மாவுக்கே சோறு போடல, நாட்டு மக்களுக்கே எப்படி சோறு போடுவார் அப்படின்னு நம்ம நாட்டு வைக்கிறது சொல்கிறார். பெற்ற அப்பாவுக்கு சோறு போடாதவன் இந்த நாட்டு மக்களுக்கு எத்தனை சோறு போடுவார்? அப்பா அம்மாவை வந்துக்கிட்டு முதல்ல சரியாக இது பண்ணலன்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ பல இதில் அப்பா அம்மாவை கொண்டாந்து உட்கார வச்சு இப்போ இது பணம் கொடுக்கல, அவங்களுக்கு சோறு போடலன்னு சொன்னீங்கன்னா அவங்க அம்மாவுக்காக ஒரு கோயிலையே சாய்பாபா கோயிலை கட்டி கொடுத்துருக்காரு. அவங்க வீட்டுக்கு வேண்டிய அவ்வளோ பணத்தையும் மாதம் அவர்கிட்ட இருந்து போகுது. இது அவங்ககிட்டயே கேளுங்க. ஆனால் அவங்ககிட்ட விட்டு ஒதுங்கி இருக்காது. அதுக்கு பல காரணங்கள் உண்டு. விஜயோட அப்பா ஆரம்பத்தில் விஜயை கேட்காமையே ஒரு அரசியல் கட்சியை போய் பதிவு செஞ்சுட்டார். அதில் விஜய்க்கு அவர் மேலே ரொம்ப கோபம். நான் திட்டம் போட்டு வச்சுருக்கேன், எப்போ கட்சியை ஆரம்பிக்கணும், எப்படி ஆரம்பிக்கணும்னு. என்கிட்டயே அனுமதி கேட்காம நீங்கள் பாட்டுக்கு ஒரு கட்சியை என் பேரில் ஆரம்பித்து வச்சுட்டீங்கன்னு சொல்லி அவங்க 2 பேத்துக்குள்ள கருத்து வேறுபாடு. அந்த கருத்து வேறுபாடின் அடிப்படையில் தான் அவங்க ஒருத்தர் பேசிக்கிறது இல்லை, சரியாக பேசிக்கொள்கிறது இல்லை. அதில் நம்மெல்லாம் நிறைய பேர் வந்து தாக்கி எல்லாம் பேசின உடனே அவன் திருப்பி அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சார். ஆனால் அவர்களுக்கு வேண்டிய பணமும் அவர்களுக்கு வேண்டிய அத்தனை வசதிகளையும் அவர் செய்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறது தான் செய்தி. அதனால் அது உங்கள் குடும்ப விஷயங்கிறதுக்காக அதை நான் பெரிதுபடுத்தி பேசலை. நாட்டு வைக்கல அதை பற்றி பேசலாம். அப்பா அம்மாவுக்கு சோறு போடாதவங்கன்னு. அப்பா அம்மா நான் அவ்வளோ பிச்சைக்காரங்களா? அவங்க அம்மாவும் அப்பாவுக்கு நல்லா சம்பாதிச்சிருக்காங்க. அப்பா பெரிய டைரக்டரு சந்திரசேகர், அப்பா பெரிய ப்ரொடியூசரு, அவங்க அம்மா இசை இதில் அவங்களுக்கு இது உண்டு, அவங்களுக்கே நிறைய சொத்து இருக்குது, அவங்களுக்கே நிறைய வருமானம் இருக்குது. யார் விஜய் போய் சோறு போடணுங்கிறதுல அவங்க இல்லை. இருந்தாலும் விஜய்கிட்டேருந்து நிறைய பணம் போகுதுன்னு அங்கே நியூஸ் எடுத்ததில் அவங்க வீட்டுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் கொடுத்து அனுப்புகிறார் அப்படிங்கிறது. அதனால் நாட்டு வைக்கல் இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லாது. நீங்கள்லாம் உங்கள் தலைவர்லாம் அம்மாவோட உறவு வச்சா தப்பு இல்லைன்னு சொன்னாலுங்க, அப்பா அம்மாவை பற்றி நீங்கள் பேசலாமா? வெக்கமா இல்லை உங்களுக்கு?